Hello everyone, welcome to Learn with Rohini channel. So in the video la chapter 1 la exercise 1.2 la question number 3 வந்து நம்ம பார்க்கறோம். So question number 3 ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்றது பார்ப்போம். Look at Rayan's bathroom. What are the coordinates of the four corners O, F, R and P of the bathroom அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பாத்ரூம் வந்து இந்த பார்ட்டு. ஸோ இந்த பாத்ரூம் பார்ட்டோட அவங்க அந்த 4 கார்னர்ஸோட குவாடினேட்ஸ் வந்து நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இங்கே வந்து என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு வந்து என்னது OFRP. ஸோ இந்த ஆர்டர் வைஸே வந்து நம்ம குவாடினேட்ஸ் வந்து எழுதிக்கலாம். ஸோ O வந்து இங்கே என்ன வரும் நம்மளுக்கு, O வந்து 0,0. அடுத்தது வந்து F. ஸோ எஃபோட குவாடினேட்ஸ் வந்து இங்கே எங்கே இருக்குது, இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ் வந்து 0 அண்ட் ஒய். ஸோ எஃபோட குவாடினேட்ஸ் வந்து எழுதிக்கலாம். ஸோ எஃபோட குவாடினேட் இங்கே எங்கே இருக்குது, இது வந்து திஸ் இஸ் ஆன் ஒய் ஆக்சிஸ் மேலே இருக்குது. ஸோ பாயிண்ட் ஆன் ஒய் ஆக்சிஸ் அப்படின்னும் போது நம்மளுக்கு என்ன வரும், 0, இது இங்கே என்ன பாயிண்டில் இருக்குது, 9. ஸோ 0,9 வந்து நம்மளுக்கு வரும். அடுத்தது ஆர். ஸோ ஆரோட குவாடினேட்ஸ். ஸோ ஆர் இங்கே எங்கே இருக்குது, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் -6. ஸோ அப்போது இந்த பாயிண்ட்டு. ஸோ அப்போது -6,9. இங்கே வந்து இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இது வந்து ஒய் ஆக்சிஸில் இருக்கிற பாயிண்ட் வந்து 9. இங்கே அது ஒழுங்காக உங்களுக்கு வந்து கிளியராக தெரியல, அதனால நான் இங்கே 9 போட்டுக்கிறேன். ஸோ -6,9. அடுத்தது பி. பி பாயிண்டோட குவாடினேட்ஸ் வந்து என்னது, இது பாயிண்ட் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ், அப்போனா -6,0. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் சப்டிவிஷன். So what is the shape of the showering area SHWR in Rayan's bathroom? ஸோ இங்கே இருக்குல்ல, இதை தான் சொல்கிறாங்க SHWR. இந்த ஷவரிங் ஏரியாவோட ஷேப் என்னன்னு கேட்குறாங்க, அதோட அந்த கார்னர் பாயிண்ட்ஸோட குவாடினேட்ஸும் வந்து கேட்குறாங்க செகண்ட் சப்டிவிஷனில். ஸோ SHWR இது வந்து என்னவா இருக்குது, இங்கே வந்து 4 சைட்ஸ் இருக்குது, குவாட்ரிலேட்ரல் அண்ட் குவாட்ரிலேட்ரல். அதே மாதிரி இங்கே ஆப்போசிட் சைட்ஸ், ஒன் ஆஃப் த ஆப்போசிட் சைட்ஸ் வந்து பேரலாகவும் கூட இருக்குது. ஸோ அப்போனா வந்து என்னது, இட் இஸ் அ ட்ரெபீசியம். இப்போது இதோட குவாடினேட்ஸ் வந்து நம்ம எழுதிக்கலாம். ஸோ எஸ் பாயிண்டோட குவாடினேட்ஸ். ஸோ எஸ் பாயிண்ட் திருப்பியும் பாருங்கள். ஸோ இது எங்கே இருக்குது, எஸ் பாயிண்ட் இங்கே எக்ஸ் ஆக்சிஸில் -6 அண்ட் ஒய் ஆக்சிஸில் +6. ஸோ அப்போனா -6,6. அடுத்தது ஹெச் பாயிண்ட். ஸோ இங்கே ஹெச் பாயிண்டோட குவாடினேட்டு. ஸோ இது வந்து எங்கே இருக்குது, இது பாருங்கள் -3ல் இருக்குது எக்ஸ் ஆக்சிஸில், ஒய் ஆக்சிஸில் 6. ஸோ -3,6. அடுத்தது டபிள்யூ. ஸோ டபிள்யூ வந்து எக்ஸ் ஆக்சிஸில் எதை பாயிண்ட் பண்ணுறது பாருங்கள். ஸோ it is -2, and y axis la 9, -2,9. and r point oda coordinate already நம்ம எழுதியிருக்கோம் -6,9. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஸோ தேர்ட் சப்டிவிஷன் பாருங்க, மார்க் ஆஃப் 3 feet into 2 feet space for the wash basin and 2 feet and 2 feet 3 feet space for the toilet and write the coordinates of the corner of these spaces அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, வாஷ் பேசினுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 3 feet 2 feet ஸ்பேஸ் அண்ட் டாய்லெட்க்கு 2 feet 3 feet ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, வாஷ் பேசினுக்கு 3 feet 2 feet ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்களா. ஸோ அப்போனா எப்படி எடுத்துப்போம், ஸோ இங்கேருந்து எடுத்துப்போம். ஸோ 3 feet 2 feet. ஸோ எக்ஸில் வந்து 3 feet எடுத்துக்கிறோம் எக்ஸ் ஆக்சிஸில். ஸோ 1 2 3. ஸோ அப்போ இங்கேருந்து எப்படி வரும் நம்மளுக்கு, இங்கே இது வரைக்கும் வரும். அண்ட் அதே மாதிரி ஒய் ஆக்சிஸில் 2 feet. ஸோ 2 பாக்ஸஸ் வந்து எடுத்துக்கிறோம். ஸ்கேல் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம்.
ஸோ இதுதான் வந்து என்னது வாஷ் பேசினோட அந்த ஸ்பேஸ். ஸோ இதோட கோஆர்டினேட்ஸ் வந்து நம்மள கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இது கோஆர்டினேட்ஸ் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அது பாருங்க, இதுதான் இந்த 4 பாயிண்ட் தான் வந்து அதோட கோஆர்டினேட்ஸ். ஸோ பி பாயிண்ட் ஆல்ரெடி பாயிண்ட் பியோட கோஆர்டினேட்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ இது என்னது -6,0. அடுத்தது இங்கே இந்த பாயிண்ட்டு, ஸோ -3,0. அடுத்தது இந்த பாயிண்ட்டு, ஸோ இங்கே வந்து -3 எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸில் என்னது இட் இஸ் 2. ஸோ -3,2 அண்ட் இந்த பாயிண்ட்டு -6,2. ஸோ கோஆர்டினேட்ஸ் வந்து கேட்டிருக்காங்கல்ல, ஸோ அதுக்கான கோஆர்டினேட்ஸ் வந்து நம்ம எழுதிக்கலாம். கோஆர்டினேட்ஸ் of the corners of wash basin வந்து நம்ம என்னென்னலாம் எழுதியிருக்கோம், இங்கே வந்து இந்த கார்னர்ஸ் அப்படியே எழுதிக்கலாம். ஸோ -6,0, -3,0, -3,2, -6,2. இப்போ நெக்ஸ்ட் வந்து டாய்லெட். ஸோ கோஆர்டினேட்ஸ் ஆஃப் த corners of toilet. இப்போ வந்து இதில் பாருங்க, இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 2 feet டாய்லெட்க்கு, 2 feet 3 feet. ஸோ அப்போது எப்படி எடுத்துப்போம், ஸோ ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் ஆக்சிஸில் 2 boxes. ஸோ அப்போ எப்படி வரும், இது ஒன்று இது ஒரு பாக்ஸ். ஸோ இப்படி வரும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஒய் ஆக்சிஸில் 3 boxes. 1 2 3 அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதோட கார்னர்ஸ் வந்து நம்ம எழுதணும் இப்போ. ஸோ இது வந்து இங்கே என்ன வரும், -6,2 வந்துருச்சா. ஸோ இப்போ இங்கே -4,2 ஆமாம் -4,2 அண்ட் அடுத்தது இந்த பாயிண்டோட கோஆர்டினேட்ஸு. ஸோ இங்கே வந்து என்னது -4,5 அண்ட் இங்கே -6,5. ஸோ இதில் வந்து நம்ம என்ன இந்த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் த கார்னர் ஆஃப் த டாய்லெட் வந்து நம்ம என்னென்னலாம் வரும், -6,2, -4,2, -4,5, -6,5. அதுதான் வந்து நம்ம இங்கே மார்க் பண்ணோம்ல, நான் அதை தான் வந்து இங்கே எழுதியிருக்கேன். நீங்கள் பார்த்து அப்படியே வந்து நான் உங்களுக்கு ஆன்சர் வந்து எழுதிட்டேன். ஸோ தேர்ட் சப்டிவிஷன் ஓவர். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம 4th கொஸ்டின் வந்து பார்க்கலாம். ஸோ 4th கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அதர் ரூம்ஸ் இன் த ஹவுஸ். ஸோ ரியான்ஸ் ரூம் door leads from the dining room, which has the length of 18 feet and width of 15 feet. The length of the dining room extends from point P to point A. Sketch the dining room and mark the coordinates of its corners அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்லனா, ரியான் ரூம் டோர் வந்து எங்கே லீட்ஸ் ஃப்ரம் த டைனிங் ரூம். டைனிங் ரூமோட லென்த் வந்து 18 ஃபீட்டு அண்ட் வித்து வந்து 15 ஃபீட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் டைனிங் ரூமோட லென்த் வந்து எங்கே எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னா பாயிண்ட் பி டு பாயிண்ட் ஏ அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எங்கே இருக்குது, பாயிண்ட் பி டு பாயிண்ட் ஏ. இதுதான் வந்து டைனிங் ரூமோட அங்கே வந்து இந்த எக்ஸ்டெண்ட் ஆகிற அந்த பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நான் ஒரு கிராஃப் ஷீட்டில் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ இது பாயிண்ட் பி வந்து எங்கே இருக்குது, பாயிண்ட் பி வந்து -6,0ல. ஸோ -6,0 அண்ட் ஏ வந்து என்னது 12,0. ஸோ இது வந்து பாயிண்ட் பி டு ஏ. இதுதான் வந்து டைனிங் ரூமோட பார்ட். ஸோ அப்போ இது வந்து என்னது, இப்போ இதை ஆட் பண்ணி பார்த்தோம்னா 18 ஃபீட் நம்மளுக்கு வந்துடுது. இது பாருங்கள், டிஸ்டன்ஸ் ஆட் பண்ணும் போது நெகட்டிவ் எடுக்க மாட்டோம். ஸோ 6 + 12 எடுத்தோம்னா வில் கெட் 18 ஃபீட். அப்போ இங்கேருந்து என்ன வரணும், நம்மளுக்கு 15 வந்து வரணும், 15 ஃபீட் வந்து வரணும். ஸோ அப்போனா எங்கே வரும், அது வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ எப்படி வரையணும், நம்ம டைனிங் ரூம் வந்து இப்போ இதான் வந்து ஃபுல்லாக வரும்.
ஸோ இதான் வந்து டைனிங் ரூமோட ஸ்பேஸ். ஸோ இப்போ இங்கே வந்துருச்சா நம்மளுக்கு இது 18 feet வந்துருச்சு, இது வந்து 15 feet வந்து வந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் பார்க்கலாம். அண்ட் மார்க் த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் இட்ஸ் கார்னர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பி பாயிண்ட் வந்து -6,0 A12,0 மார்க் பண்ணியாச்சு. அப்போ இந்த பாயிண்ட்டும் வந்து நம்ம மார்க் பண்ணணும். ஸோ இந்த பாயிண்ட் வந்து என்ன வரும், எக்ஸ் ஆக்சிஸில் -6, இங்கே வந்து -15. அதே மாதிரி இந்த இடத்துல நம்மளுக்கு 12 வந்துடும் அண்ட் இங்கே வந்து -15. ஸோ 12, -15 வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து டைனிங் ஸ்பேஸ். இப்போ லாஸ்ட் சப்டிவிஷன் வந்து பார்க்கலாம். பிளேஸ் அ ரெக்டாங்குலர் 5 feet 3 feet டைனிங் டேபிள் ப்ரிசைஸ்லி இந்த சென்டர் ஆஃப் த டைனிங் ரூம். ஸோ இந்த டைனிங் ரூம் இருக்குல்ல, இதுதான் ஃபுல்லாக டைனிங் ரூம் ஸ்பேஸ். இந்த ஸ்பேஸோட சென்டரில் ஒரு டைனிங் டேபிளை வந்து பிளேஸ் பண்ணணும். அந்த டைனிங் டேபிளோட மெஷர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, 5 feet into 3 feet அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. மார்க் பண்ணிவிட்டு அதோட கோஆர்டினேட்ஸ் வந்து நம்ம எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன பண்ணணும்னா, டேபிளில் வந்து பிளேஸ் பண்ணுறது சென்டர் ஆஃப் த டைனிங் ரூம் சொல்லிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டைனிங் ரூமோட சென்டர் பாயிண்ட்டை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ சென்டர் பாயிண்ட் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், சென்டர் பாயிண்ட் அப்படின்னாவே மிட் பாயிண்ட் ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த டைனிங் ரூமோட அந்த கார்னர் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம எழுதிக்கலாம். ஸோ என்னென்னலாம் இருக்குது, -6,0 12,0 -6, -15 அண்ட் அதுக்கப்புறமா 12, -15. இதான் வந்து டைனிங் ரூமோட கார்னர் பாயிண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், சென்டர் ஆஃப் த டைனிங் ரூம். ஸோ இப்போ வந்து இந்த 2 பாயிண்ட்டை வந்து எடுத்துக்கலாம். இதை வந்து ஸோ எக்ஸ் கோஆர்டினேட்டோட அதாவது சென்டர் பாயிண்ட் இருக்குல்ல, மிட் பாயிண்ட் ஃபார்முலா வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ மிட் பாயிண்ட் ஃபார்முலா எதுக்காகனா சென்டர் ஆஃப் த டைனிங் ரூம் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ எக்ஸ் கோஆர்டினேட்டுக்கு வந்து என்ன பண்ணணும், -6 + 12/2 x1 + x2/2 வந்து பண்ணுறோம். ஸோ இட் வில் பி 6/2 which is 3. அண்ட் ஒய் கோஆர்டினேட்டுக்கு 0வும் -15, அதாவது இங்கே 0வும் -15 வந்து எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டு பக்கமே 0 அண்ட் -15. ஸோ அப்போனா 0 -15/2 which is -15/2 which is -7.5. So center of the dining ரூமோட கோஆர்டினேட்ஸ் வந்து நம்மளுக்கு என்னது 3, -7.5. இதான் வந்து டைனிங் ரூமோட சென்டர் பாயிண்ட். இப்போது இதை வந்து எடுத்துப்போம். இப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, 5 feet 3 feet வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது எங்கே இருக்குது நம்மளுக்கு, 3, -7.5. ஸோ இங்கே 3 இருக்குது, 7.5னா இங்கே. ஸோ இதான் வந்து சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணிட்டோம். இப்போ வந்து 5 feet வந்து எடுத்துக்கிறோம். ஸோ 5 feetன்னு வரும்போது சென்டர் வந்து 2ஆக டிவைட் ஆகும்ல, அப்போனா 2.5 இந்த பக்கம் 2.5 வந்துடும். ஸோ 2.5 அதே மாதிரி இங்கே வந்து 2.5 இந்த இடத்துல வந்து வரும். இதுதான் வந்து கார்னர் ஆஃப் த டைனிங் டேபிள். அதே மாதிரி 3 feet கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 3 feetனா 3 / 2 பண்ணோம், 1.5 வந்து வந்துடும். ஏன் டிவைட் பண்ணுறோம் 2ஆல், சென்டர் பாயிண்ட் தான் நம்மளுக்கு தெரியும் இல்லை. ஸோ அப்போ அதை வச்சு தான் நம்ம வந்து டேபிளோட அந்த லென்த்தும் வித்தையும் வரைகிறோம். அதனால அது மாதிரி எடுத்துருக்கோம். ஸோ அப்போ 1.5 சென்டர் பாயிண்ட்லேருந்து மேலே அண்ட் 1.5 சென்டர் பாயிண்ட்லேருந்து கீழே. ஸோ இப்போ வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ தட் நம்மளுக்கு வந்து அந்த டைனிங் டேபிளோட மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு டைனிங் டேபிளோட அந்த ஸ்பேஸு. இந்த போர்ஷன் தான் டைனிங் டேபிளோட ஸ்பேஸு. ஸோ இதோட கோஆர்டினேட்ஸ் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த பாயிண்டோட கோஆர்டினேட்ஸ் தான் வந்து நம்மளை கேட்குறாங்க. இது எப்படி வந்ததுன்றது புரியும். ஃபஸ்ட்டு சென்டர் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கிறோம். சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 5 feet. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் ஃபஸ்ட்டு, எப்போவுமே இது வரைக்கும் நம்ம பண்ண சம்ஸில் எக்ஸ் ஆக்சிஸ் ஃபஸ்ட்டு எடுத்திருக்கோம். ஸோ 5 feetனா மொத்தமாக 5 feet வரணும். அப்போ சென்டர் பாயிண்ட்னா இந்த பக்கம் 2.5 இந்த பக்கம் 2.5. அதே மாதிரி
அதே மாதிரி தான் வந்து நம்மளுக்கு y ஆக்சிஸ் 3 ஃபீட்னா 1.5 1.5. நான் இந்த பக்கம் வந்து இங்கே 1.5 எடுக்கல இந்த லைன். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம வரையணும். சென்டர்லேருந்து 1.5. ஸோ இது 0.5 அண்ட் இங்கே வரைக்கும் வரும். ஸோ இதுதான் வந்து கோஆர்டினேட்ஸாக எடுத்துக்கணும். ஸோ இந்த பாயிண்ட்டு இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் இந்த 4 பாயிண்ட் வந்தால் ஃபஸ்ட்டு வரைஞ்ச லைன் வந்து தப்பாக இருக்குது. ஸோ இது 0.5 அண்ட் இது ஒரு பாக்ஸ். ஸோ அப்போனா 1.5. இதே மாதிரி இது ஒரு 0.5 இது ஒரு பாக்ஸ். ஸோ 1.5 கரெக்டாக இருக்குது இப்போ. ஸோ இப்போ வந்து இதோட கோஆர்டினேட்ஸ் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். This is -6, y ஆக்சிஸில் -6, x ஆக்சிஸில் 0.5. ஸோ 0.5, -6 வந்துடும். அண்ட் இங்கே வந்து இது வந்து x ஆக்சிஸில் 5.5 அண்ட் y ஆக்சிஸில் -6. அண்ட் இங்கே வந்து நம்மளுக்கு அதே தான் 0.5 x ஆக்சிஸில் -9. அண்ட் இந்த இடத்துல 5.5 வந்துடும் x ஆக்சிஸ் அண்ட் -9. ஸோ இதுதான் வந்து டைனிங் டேபிளோட கோஆர்டினேட்ஸ். ஸோ கேட்டிருக்காங்க. ஸோ கோஆர்டினேட்ஸ் ஆஃப் த டைனிங் டேபிள் இஸ் ஸோ 0.5, -9, 5.5, -9, 5.5, -6, 0.5, -6. ஸோ இதுதான் வந்து என்னது கோஆர்டினேட்ஸ் ஆஃப் த டைனிங் டேபிள். ஸோ இந்த சம்மோட வந்து நம்மளுக்கு இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த எக்ஸசைஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.